ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான வெந்தயக்கீரை புளிக்குழம்பு பார்க்கலாங்க. வெந்தயக்கீரை வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. சரிங்களா, எப்படி செஞ்சாலும் வேண்டான்றாங்க. அதனால தான் வந்து புளிக்குழம்பு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் செஞ்சிருந்தேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்கண்ணா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் புளிக்குழம்பு. சரிங்கண்ணா, வாங்க வாத்து போடலாம் எப்படி செய்கிறதுன்னு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் இதுக்கு. சரிங்களா, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 60 கிராம் அளவுக்கு போட்டிருக்கிறேன். சரிங்களா, நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட 2 பெருசாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவுமே. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகாய். தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தது, ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. சரிங்கண்ணா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, 1/4 டீஸ்பூன். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். சரிங்கண்ணா, குழம்பு மிளகாய்த்தூள் அதிகமாக போடுறதுனால மீதியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் காரம். சரிங்கண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு இடித்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு தட்டு தட்டி இந்த மாதிரி போட்டு தக்காளி உடஞ்சோன்னையுமே நல்லா வெந்தோன்னையுமே வந்து கீரை போட்டுக்கலாம். ஒரே ஒரு கட்டு கீரை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை தான் போட்டிருக்கிறேன். சரிங்கண்ணா, தலையை மட்டும் எடுத்து பாரு, கீரை இருக்கிற அடையாளமே தெரியாமல் போயிடும் வணங்குச்சுன்னா. இத்தினோண்டு தான் இருக்குது ஒரு கட்டு. சரிங்கண்ணா, 2 கட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் நிஜமாமே. வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்கண்ணா, பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வணங்கணுன்னே தான் நம்ம வந்து புளி ஊற்ற போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து புளி வந்து ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம ஊற்ற போகிறோம். சரிங்கண்ணா, நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கிறேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் நிறைய போட்டனால புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும், சூப்பராக இருக்கும். சரிங்கண்ணா, புளி ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிச்சுன்னா போதும், வேலை முடிஞ்சுது, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரிங்கண்ணா, பாருங்கள், உப்பெல்லாம் பத்தலைன்னா போட்டுக்குங்க. புளியும் ஊற்றியாச்சு. தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம், நல்லா கொதிக்க வச்சிடலாம். சரிங்கண்ணா, நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நிஜமாமே. சரிங்கண்ணா, நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, இறக்குறக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வெல்லம் செருவி விட்ருக்கிறேன், வெல்லம் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கரும்பு சக்கரை எது வேணால் போட்டுக்கலாம். இனிப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். சரிங்கண்ணா, சூப்பராக இருக்கும். ஓகேங்கண்ணா, பாருங்கள் குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கிறேங்க, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். உப்பெல்லாம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காரமெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருந்தது. சரிங்களா, லஞ்சுக்கு அருமையான குழம்பு, புளிக்குழம்பு ரெடிங்க. எல்லாத்துலேயும் புளிக்குழம்பு வைப்போம், இந்த கீரையிலையும் ஒரு புளிக்குழம்பு வச்சிட்டோம்னா அப்படி அருமையாக இருக்கும். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். நாம் போட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரிங்கண்ணா, அடுப்பை ஆஃப் பண்ணி சாப்பிட்டோம்னா குழம்பு ரெடிங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், டேஸ்டியாக இருந்தது. ஓகேங்கண்ணா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.